வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீன்ஸ் மணியா சேனல். இது இயற்கை நேசிப்பவர்களுக்காக. இன்றைக்கி வீடியோவில் கோயம்புத்தூரில் நடந்த 6வது மலர் கண்காட்சி தாங்க பார்க்க போகிறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்க. மலர் கண்காட்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. டாக் ஷோ நடத்தினாங்க. அப்புறம் நர்சரிஸ் நிறையா இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒன் டே ஃபுல்லாக நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான சூப்பரான ஒரு இடமா இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பொட்டானிக்கல் கார்டன் தாங்க, அக்ரி யூனிவர்சிட்டி சைடில் இருக்கிறது. இந்த பூக்கள், அதாவது டூலிப்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஏரியாவில் இதெல்லாம் விளையாது. பார்த்திங்கன்னா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு வாக்கிங் பாத் மாதிரி அமைச்சு 2 சைடும் பூக்கள் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய கலர்ஸ்லேயும் இருந்துச்சுங்க. அப்படியே பார்க்க ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நடந்ததில் நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை. முதல் நாளே பார்த்திங்கன்னா இந்த பூக்கள்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருக்குது. சண்டே எல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி தான் சொன்னாங்க. இருந்தாலும் இவ்வளோ ஒரு சம்மரில் இப்படி ஒரு ஃப்ளவர் ஷோ எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டிங்ஸு ரொம்பவே அழகாக இருக்குது இல்லைங்களா? அப்படியே பூக்கள் கண்ணில் கவர்ற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா மில்லட்ஸ் அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்காங்க. ராகியும் சோளம் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக எஸ்பிபி சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இசைக்கருவிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணப்பட்டு ரொம்ப ஒரு அழகாக அமைச்சிருந்தாங்க. பொட்டானிக்கல் கார்டனில் முதல்லேருந்தே இருக்கிற ஒரு சில விஷயங்கள், இந்த ஃபவுண்டைன், அப்புறம் ஒரு ஃபால்ஸ் மாதிரியான செட்டிங்ஸ் இதெல்லாமே இருக்குது. அதெல்லாமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த முயல் பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிட்ற மாதிரி அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு கிளாஸ் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக கேக்டஸுங்க. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நல்லா சின்ன கேக்டஸ்லேருந்து பெருசான கேக்டஸ் வரைக்கும் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது ஸ்னேக் பிளான்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேலுக்கு சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறவங்களோட இது சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா அடீனியமில் நிறைய காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இது ஒருத்தருங்களோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த போன்சை செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இது அடீனியம் அரேபிக்கம்னு சொல்லுவாங்க. பூக்கள் பார்த்திங்கன்னா எப்படி பூத்திருக்கு பாருங்கள். இலைகளே இல்லை, அவ்வளோ பூக்கள் இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடீனியம் ஒபீசம் அந்த வெரைட்டிஸை விட இந்த அரேபிக்கம் வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. ஒவ்வொரு கார்டக்ஸும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஷேப்ஸில் இருக்கும். இந்த செட்டிங் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிளால் ஆன ஒரு டால் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பைசன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாடுபிடி வீரர்கள் நிற்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூங்கொத்துக்கள் அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மேலேருந்து சம்மங்கி பூக்களை கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஃப்ரைடேலேயே நல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஷோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடந்தது. நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சில வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்சரி ஏரியா, நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ளவரிங் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. கலாஞ்சோ வெரைட்டிஸ் பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் காகிதப்பூ.
இந்த செட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இங்கே அப்படியே பாருங்கள் ஒரு லாங் வியூ. ஒரு சில கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சுங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வெறுமனே ஃப்ளவர் ஷோ அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டான்ஸும் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நல்லா உணர்ச்சி பூர்வமான ஒரு டான்ஸாக இருந்துச்சு. பரதநாட்டியத்தை தொடர்ந்து நம்ம கிராமிய பாடல்களும் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மலர் அலங்காரங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வு தேவைப்படும் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஒரு செட் போட்டு இந்த இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு லஞ்சு சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்டாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இந்த பொண்ணோட இந்த நடனம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. எப்படி ஒரு அழகாக ஆடுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த டாக் ஷோ வந்து நடந்துட்டு இருந்தது. ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான மூலிகைகள் வந்து கண்காட்சிக்காக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு மூலிகைக்கும் அதோடைய பேரும் அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து எழுதியிருந்தாங்க. அது ரொம்பவே எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும். இந்த ஃபால்ஸ் மாதிரியான செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இயற்கையை பார்த்து ரசிக்கவும், கார்டனிங் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் கிரீன்ஸ் மினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். பாய்.